திருச்சி கிழக்கு தொகுதியா மேற்கு தொகுதிங்களா? கிழக்கு தொகுதி. உங்கள் தொகுதியோட எம்எல்ஏ யாருங்கம்மா? தெரியல யாருன்னு. தெரியல. உங்களுடைய எம்எல்ஏயோட பேர் இனிக்கோ இருதயராஜ். ஆமாம், அந்த இனிக்கோ தான். இனிக்கோ. அவர் வந்து கடந்த 5 வருஷத்தில் வாக்குறுதி கொடுத்துருப்பார். போன எலெக்ஷன் வரும்போது அந்த வாக்குறுதி நிறைவேற்றிருக்காரா? நம்ம ஏரியாவுக்கு நல்லது பண்ணியிருக்கிறாரா? எப்படிங்கம்மா? ஒன்று கூட இல்லை. என்ன வாக்குறுதியில் கொடுத்தாரு? என்னென்ன பண்ணி தரேன்னு சொன்னார்? வீடு தரேன்னு சொன்னார், சாக்கடை கட்டி தரேன்னாரு. ஒன்றுமே கிடையாது. ஓட்டு வாங்கினதை விட இன்ன வரைக்கும் அவர் வந்ததே கிடையாது. அதுலேயும் பாதி பேத்துக்கு இங்கே வீடு கொடுத்தாங்க, வீடு தரேன்னு சொல்லி. பாதி பேத்துக்கு வீடே கொடுக்கல. எங்கள் பணத்தெல்லாம் கவர்மெண்ட்ல கட்ட சொல்லி 25,000 கட்டினா ஏமாத்திட்டு போயிட்டான். அதுக்கும் நாங்கள் ரீசன் படி என்னன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. மீதி இருக்கிற வீட்டையும் அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டேன்றாங்க. நாங்கள் இப்போ வீடு இல்லாமல் இந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப அவஸ்தைப்படுறோம். எங்களுக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டாங்க. இப்போ வரக்கூடிய எலெக்ஷனில் வந்து திரும்பி நிற்கிறதா சொல்கிறாங்க. திரும்பி என்ன அவருக்கு வாக்களிப்பீங்களா? வேறு யாருக்கு? இல்லை, நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுறேன். என்ன காரணத்துக்காக அவர் விஜய்க்கு ஓட்டு போடுறீங்க? இல்லை, இவர் நின்னாலும் இவருக்கு ஓட்டு இல்லை. விஜய்க்கு என்னாலும் என்ன காரணத்துக்காக ஓட்டு போடுறீங்க? அவராச்சும் நல்லது செய்கிறாரா என்னன்னு பார்ப்போன்ட்டு தான் ஓட்டு போடுறோம். சரி, நம்மளுடைய இந்த தொகுதிக்கு உங்களுக்கு வந்து அரசு நலத்திட்டங்கள், அதாவது இலவச வீடோ இல்லை வந்து இலவச பஸ் பயணம், மாதம் 6,000 எதுவுமே கிடையாது. எங்கள் வீட்டுக்கு சுத்தமாகவே இல்லை, எதுவுமே கிடையாது. எந்த திட்டங்களும் வந்து இல்லை. எங்கள் அம்மா இந்த மாத பணம் வாங்குறாங்கன்னு சொல்லி எங்களுக்கு இந்த 5,000 பணம் கொடுத்தாங்க, அதுவும் கிடையாது. 3,000 வந்ததுனாங்க, அதுவும் கிடையாது. எதுவுமே கிடையாது. இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஸ்கீம் நிறையா வந்து இலவச வீடு திட்டங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. வீட்டு பைப்பு, தண்ணி பைப்பு பொறுத்தவரை கரண்டே இல்லை எங்கள் வீட்டில். நான் பக்கத்து வீட்டில் கரண்ட் இழுத்து வச்சுக்கிட்டு மாதம் 2,000, 1,000 ரூபா, 1,500 கரண்ட் பில் கட்டுறேன். கேட்டு பார்க்குறேன், கரண்ட் தர மாட்டேன்றாங்க. 30,000 பணம் கட்டுறேன்னு சொல்கிறேன், கரண்ட் தர மாட்டேன்றாங்க. உங்களுடைய தொகுதியோட எம்எல்ஏ பேர் என்னங்கம்மா? எங்கள் தொகுதியோட எம்எல்ஏ பேர் இருதயராஜ், இனிக்கோ இருதயராஜ். சரிங்க. அந்த இனிக்கோ இருதயராஜ் வந்து கடந்த 5 வருஷத்தில் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருப்பாரு, அதாவது நிறைவேற்றிருக்காரா? சொன்ன விஷயங்கள் கொஞ்சம் பண்ணியிருக்காரு. வாக்குறுதி அவர் எங்களுக்கு இடம் கொடுத்து மாற்று இடம் கொடுத்தாரு. அதில் வந்து 20 பேத்துக்கு கொடுத்துருக்காங்க, இன்னும் 25 பேத்துக்கு கொடுக்கல. மொத்தம் 45 பேத்துக்கும் ஃபேமிலி ஃபோட்டோவோட எடுத்துகிட்டு போனாங்க. திரும்பி வந்து சில பேருக்கு வந்து இப்போ வீடு கொடுத்தாங்க, சில பேருக்கு கொடுக்கல. போய் கேட்டதுக்கு எலெக்ஷன் அறிவிச்சாச்சு, எலெக்ஷன் வரட்டும் அப்புறம் தரோம் நாங்கள். அப்புறம் திரும்பி போனால் தேதி யார் சீட்டில் உட்காடுறாங்கன்னு பார்க்கணும்னு சொன்னாங்க. அப்புறமேட்டுக்கு சீட்டில் உட்காந்து பார்த்தா உங்களுக்குலாம் இடம் வண்ணாரப்பேட்டை கிடையாது, இனுங்கூருக்கு போங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் இனுங்கூருக்கு போக மாட்டோங்க, எங்களுக்கு வந்து நாங்கள் தட்டு வண்டி ஓட்டுறோம், மார்க்கெட்டில் நாங்கள் வந்து பேப்பர் பொறுக்கி சாப்பிட்றோம் மார்க்கெட் பகுதியில். அதனால எங்களுக்கு அங்கேருந்து இங்கே வந்து வேலை செய்ய தோதுப்பட்டு வராதுன்னு சொன்னோம். அதுக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் வந்து ஆஃபீஸ்காரவங்க நியமித்து விட்டவங்க தான் ஒருத்தவங்க வந்து வீடு வாங்கி தரோம்னு சொல்லி 25,000 17 பேர்த்துக்கிட்ட 4 லட்சத்தை வாங்கி ஏமாற்றிட்டு போயிட்டாரு. அவங்க வீடு வந்து ஒரு கும்பகோணம், இங்கே வந்து பிராஞ்சில் வந்து தங்கி வேலை செஞ்சார். அவர் பேர் வந்து குமரன். நாங்களும் அவரை பிடிச்சி டேஷன்லாம் ஆண்டர் பண்ணோன்னா ஒன்றுமே வேலைக்கு ஆகலை. திரும்பி அந்த சட்டங்கள் எதுவுமே நடவடிக்கை எடுக்கலை. நாங்கள் இல்லாதப்பட்ட ஏழை ஜனங்க வட்டிக்கு தான் வாங்கி கொடுத்தோம். சரி, இப்போ கவர்மெண்ட்லேருந்து, தமிழ்நாடு அரசுலேருந்து இப்போ இலவசமாக பஸ் விட்டுருக்குறாங்க, மாதம் 1,000 பணம் கொடுக்குறாங்க. அதை தவிர வந்து ஸ்கூல் பசங்களுக்கு காலையில் சாப்பாடு காலை உணவு திட்டம் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்னவாக இருக்கும்? காலை உணவு திட்டம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் சரியாக இருக்குது. இந்த இலவச பஸ் விட்டது வந்து ஒரு பஸ்காரவங்க நிப்பாட்டுறாங்க, ஒரு பஸ்காரவங்க இப்போ ஏன் காசு கொடுத்து போனால் என்ன அப்படின்னு வண்டியை நிப்பாட்டுறாங்க. உடனே ஏறங்காட்டியுமே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அது கண்ட்ராக்டருங்க திட்டுறாங்க ஏறுறவங்கள. அதை விடாமையே இருந்திருக்கலாம். மிச்ச ஜாமான்களை விலைவாசி இறக்கி எல்லாத்தையுமே காசு கொடுத்து போக வச்சிருக்கலாம். இப்போ மாதம் 1,000 ரூபா பணம் கொடுக்குறாங்களே மகளிர் உரிமை தொகைன்னு, அது வருதா உங்களுக்கு? அதெல்லாம் எங்களுக்கு வருது, நாங்கள் வாங்க வருது. அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? இப்போ இலவசமாக கொடுத்துருக்குறேன் மாதம் இப்போ 5,000 ரூபா கொடுத்துருக்குறாங்க எல்லாத்தையும் சேர்த்து. 5,000 ரூபா வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்கடா மொத்தமாக கொடுத்துருக்காங்கன்னா 3 மாதத்து காசு 3,000, கோடை காசு வந்து 1,000 ரூபாய்க்கு கூட 1,000 ரூபா தான் போட்டு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். அவங்க ஒன்று 5,000 வந்து மாதம் கொடுக்குறத மொத்தமாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இதில் மொத்த டோட்டலாக 1,000 ரூபா தான் கூட கொடுத்துருக்காங்க. சரி, இப்போது மத்திய அரசனுடைய திட்டங்கள், அதாவது இலவச பைப்பு, இலவச வீடு, அது மாதிரி நிறைய திட்டங்கள் வந்திருக்கு. அதில் ஏதாவது பயனடைஞ்சிருக்கீங்களா? அதில் உங்களுடைய கருத்து என்னங்கம்மா? அந்த திட்டங்கள்லாம் வந்து எங்களுக்கு கருத்து எல்லோரும் செஞ்சால் தான் நாங்கள் வாங்கிக்குவோம். யாருமே வந்து இங்கே செய்ய மாட்டேங்கிறாங்களே. ஓட்டு கேட்கும்போது மட்டும் வராங்க, அப்புறம் செய்கிறோங்கிறாங்க. ஜெயிச்சிட்டாங்கன்னா போயிடுறாங்க, என்னன்னே பார்க்க மாட்டேங்கிறாங்க. எந்த கட்சிக்காரங்களும் அப்படி தான் செய்கிறாங்க. இப்போ வரக்கூடிய எலெக்ஷனில் வந்து எந்த கட்சிக்கு வாக்களிக்கலாருங்க? உங்களோட ஓட்டு யாருக்குங்க? எங்களுடைய ஓட்டு விஜய்க்கு தான் போடலான்னு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமேன்னு பார்க்குறோம். என்ன காரணம் அவருக்கு போடணும்?
சரி எல்லாருமே வந்து ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் செய்கிறேங்கிறாங்க. ஆட்சிக்கு முடிஞ்ச பிற்பாடு வந்து நம்ம ஒரு உதவி கேட்டு போனோம்னா ஐயா உள்ளார இருக்காங்க, வெளியே இருந்துக்கிட்டு அவங்க வந்து நம்ம நாயை துரத்துன மாதிரி துரத்துறாங்க. இதே கலெக்டர் ஆஃபீஸுக்கு எத்தனை தடவையாக நாங்கள் போயிட்டோம். கலெக்டர் ஆஃபீஸில் வந்து ஐயா உள்ளார தான் இருக்கிறாங்க, வெளியே நின்றுட்டு எதுக்கு நிற்கிறீங்க, போங்க 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 போங்கன்னு சொல்லி ஒரு 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 நாயை விட கேவலமாக துரத்தி அடிக்கிறாங்க. அதெல்லாம் அந்த சட்டங்கள் என்னன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. அதை போட்டு என்ன பிரயோஜனம்? அதனால் ஒரு தடவை விஜய்க்கு போட்டு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமேங்கிற ஒரு மனசில் ஒரு எண்ணங்கள். சரி, உங்களுடைய தொகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, மக்கள் பிரச்சனைகள் என்னென்ன கோரிக்கைகள் ரெண்டு நாளாக இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கண்ணா. இப்போ ஏதோ எலெக்ஷன் வரவும் ரோடு போடுவாங்க, எலெக்ஷன் வரவும் ரோடு போடுவாங்க. இதுக்கு முன்னாடி ரோடை பார்த்தீங்கன்னு கொடூரமாக இருக்கும். இப்போ ரோடு போடுறாங்க. ஆட்டோக்காரனுங்க நாங்கள் எங்கே போவோம்? பக்கத்தில் கேஸு விலை 93 ரூபா. 93 ரூபாய்க்கு போட்டு அங்கே எவ்வளோ 500 ரூபாய்க்கு போட்டால் 5 லிட்டர் தான் வரும். இந்த 5 லிட்டருக்கு 150 ரூபா ஜங்ஷனுக்கு போகிறோம்னா 150 ரூபாய்க்கு ஜங்ஷனுக்கு போகிறோம்னா 150 ரூபாய்க்கு முன்னாடி போனது 150 ரூபா இங்கேருந்து. இப்போ 200 ரூபா கேட்டால் தரமாட்டாங்க. கேட்டால் எரிபொருள் இதாக இருக்குன்றாங்க. நம்ம நியாயமாக தானே கேட்குறோம். முன்னாடி 63 ரூபா விற்றுச்சு. இப்போ வந்து அவனுங்க விற்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணுறது? எரிபொருள் தட்டுப்பாடு இருக்கு. அவனுங்களுக்கு விற்றா என்னென்ன? இதுக்குன்னு கடனை வாங்கியா சொல்கிறது? வரக்கூடிய தேர்தல் ஒன்றும் ரொம்ப ரொம்ப அதிரி புதிரியாக போயிட்டு இருக்க நிலைமையில உங்களுடைய பார்வையில் உங்கள் தொகுதியிலேருந்து யார் வந்து மக்கள் செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கு வாக்களிக்கலாம்னு நினைக்கிறீங்க? நான் வந்து டிஎம்கேண்ணா. அண்ணா நான் டிஎம்கேண்ணா, பக்கா டிஎம்கே. பிரதர், உங்கள் பேர்? என் பேர் ரகுபதி. உங்கள் தொகுதியோட எம்எல்ஏ யார்? எங்கள் தொகுதியோட எம்எல்ஏ வந்து இனிக்கோ இருதயராஜ். அவர் கடந்த காலங்களில் அவரோட செயல்பாடு, கடந்த 5 வருஷத்துல அவரோட செயல்பாடு எப்படி இருக்குது? நம்ம தொகுதிக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றிருக்கிறாரா? இல்லை, எங்கள் தொகுதிக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தாங்கன்னே தெரில. நாங்கள் நிறையா சொன்னோம். பட் ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்றது, இதுவரை என்ன செஞ்சாங்கன்றது எங்களுக்கும் தெரியலை. இங்கே அவர் லாஸ்ட்டாக பார்த்ததா ஒரு ஓட்டு கேட்க வந்த அன்னைக்கு பார்த்தோம் இனிக்கோ இருதயராஜை. அதுக்கப்புறமேட்டுமே ஒரு 3 வருஷம் இந்த ஏரியா கவுன்சிலரே காணோம். லாஸ்ட் டைம் இப்போ ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து ரோடு போட்டு, இந்த சிமெண்ட் ரோடு போட்டு கொடுத்தாங்க. அதோட அவ்வளோதான். அப்புறம் வாட்டர் டேங்க் அமைக்கிறேன்ட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் எலெக்ஷன் டேட்டு விட்டாங்க. அதுவுமே பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. இப்போ உங்கள் பகுதியில் என்ன பிரச்சனைகள் மேஜராக இருக்குது? என்ன விஷயங்கள்லாம் வந்து மக்கள் கோரிக்கை நீண்ட காலமாக இருக்குது? எங்கள் தொகுதியில் இந்த இடத்துக்கு இன்னொரு பட்டா கிடையாது. ஒயர் லைன் எல்லாமே, கரண்ட் லைன்லாம் இருக்குது, வாட்டர் பைப் லைன் எல்லாமே இருக்குது. ஆனால் ஆட்சிக்கு வரவங்க எல்லாத்திட்டையுமே நாங்கள் கேட்குற கோரிக்கை மட்டும் என்னன்னா, இந்த இடத்துக்கு பட்டா வேணும்னு கேட்குறோம். பட் ஆனால் யாருமே அதை ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு இந்த இடம் தான் எங்களுக்கு மெயின். இந்த இடம் இருந்தால் எங்களுக்கு அதோட பெரிய விஷயம் எதுவும் கிடையாதுன்னு நினச்சிக்கிருக்கோம். நாங்கள் அதை தான் கேட்குறோம். அதை அவங்க பண்ணி தரவே மாட்டேங்கிறாங்க. இந்த பகுதியில் இளைஞர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க? அவங்களோட சதவீதம் எவ்வளோ இருக்குது? அவங்களுடைய தொழில் வேலைகள், கல்வி வாய்ப்புகள் எப்படி இருக்குது? இல்லை, சொல்லப்போனால் வேலை வாய்ப்பை பற்றி இந்த ஆட்சியில் பேசணும்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இந்த ஆட்சியில் வந்து வேலை வாய்ப்பை பற்றி பேசுறதுக்கு தகுதியே கிடையாது இந்த ஆட்சியில் இருக்கவங்களுக்கு. சொல்லப்போனால் வேலை வாய்ப்பு இருக்குன்றாங்களே தவிர, ஒரு இளைஞர்களுக்கு என்ன வேலை படித்ததுக்கான வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது இந்த ஆட்சியில். ஆனால் இப்போ நாம் முதல்வன் திட்டத்தின் மூலமாக வந்து நிறைய இளைஞர்கள் வந்து வேலைக்கு போயிருக்காங்க சொல்கிறாங்களே, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? பட் ஆனால் அவங்க தான் சொல்லிக்கிறாங்க. எங்கள் தொகுதியில் இருந்துமே சரி, எனக்கு தெரிஞ்ச நான் காலேஜ் படித்தேன், அந்த காலேஜ் இருந்துமே சரி, இதுவரை யாரும் இந்த மாதிரி போனதா நான் கேள்விப்பட்டது கிடையாது. அவங்களா விளம்பரம் வேணால் பண்ணிக்கலாம் இந்த ஆட்சியில் இருக்கவங்க. இந்த பகுதியில் இருக்கிற இளைஞர்களின் எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது? மக்களின் எதிர்பார்ப்பு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது? இளைஞரோட எதிர்பார்ப்பு என்னன்னா, வேலை வாய்ப்பு மெயினாக கேட்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு உடற்பயிற்சி கூட இருந்தால் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகும். ஏன்னா இப்போ இருக்க இளைஞர் எல்லாமே வந்துட்டு வெள்ளாடணும் அப்படின்ற ஒரு ஸ்போர்ட்ஸ் மூலியமா நம்ம முன்னேறணும்னு பார்க்குறாங்க. படிப்பை தாண்டி ஸ்போர்ட்ஸ் தான் இருக்கிறதுலே மெயினானது. அது எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு உடற்பயிற்சி கூட இருந்தால் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போது வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த சட்டசபை தேர்தல் ரொம்ப மூணாக போயிட்டு இருக்க காலகட்டத்தில் உங்கள் தொகுதிக்கு யார் நல்லது செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? யாருக்கு வாக்களிக்கலாம்னு நினைக்கிறீங்க? எங்கள் தொகுதியை பொறுத்த வரைக்கும், மக்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இத்தனை நாள் வரையும் நல்லா பேசுவாங்க. பேசிட்டு கடைசி அந்த ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு வாரத்தில் காசு கொடுத்துனா அவங்களுக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. மக்களோட இயல்பாகவே அது மாறிடுச்சு. காசு வாங்கிட்டு ஓட்டு போகிறது. என்னமோ காசு அவங்க கொடுத்தோன்னே அவங்களுக்கு தான் நம்ம கண்ணியமாக ஓட்டு போடணும், அவங்களுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ 2000 ரூபா கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த 5 வருஷத்தை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் கூட. இவ்வளோ நாள் இந்த எலெக்ஷன் வந்துட்டா போதும்,
காசு தட்டுப்பாடாக நம்மளுக்கு நிறையா இருக்கு. தெரியாம கொண்டு வராங்கன்றத நம்ம சொல்ல முடியாது. இங்க இருக்க கவுன்சிலர் கையிலயோ, இங்க இருக்க அந்த கட்சி ஆளுங்க கையிலயோ காசு வந்துருது. அத எப்படியும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்க. காசு மக்கள் கையில குடுத்துடுறாங்க. மக்கள் கையில குடுத்தோனே மக்கள் அசால்ட்டா மாறிடுறாங்க. நம்மளோட ஃபியூச்சர பத்தி யோசிக்க மாட்டாங்க. நம்ம பிள்ளையோட அடுத்த கட்ட இது என்னன்னு யோசிக்க மாட்டேங்கிறாங்க மக்கள். அத கொஞ்சம் யோசிச்சு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா நல்லாருக்கும். இப்போ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துல இப்போ நிறைய இளைஞர்கள் வந்து புதுசா வந்துருக்கக்கூடிய டிவிக்கு அவங்க கட்சிக்கு ஆதரவா இருக்காங்க. நாம் ம். தமிழர் அவங்களுக்கு ஆதரவா இருக்காங்க. இளைஞர்கள் வந்து பெரும்பாலான இளைஞர்களுக்கு என்ன கருத்தா இருக்கு? 2 கட்சிகள பத்தி அவங்களுடைய பார்வை என்னவா இருக்கு? இல்ல 2 கட்சிய பொறுத்தவரைக்கும் பார்வை என்னன்னா, டிவிக்கேவ என்ன பொறுத்தவரைக்கும் நான் விஜய் ரசிகர் தான். நான் ஒரு விஜய் ரசிகர் தான். பட் ஆனா நான் விஜய் ஒரு எலக்ஷன் இதுல நான் பார்க்கல. விஜய் விஜய் ஒரு ஆட்சிக்கு வந்து இவ்வளவு இது பண்ணுவார் அப்படின்னு நான் யோசிக்க மாட்டேன். அது ஒரு இதாவே கிடையாது. ஏன்னா எம்ஜிஆர் பண்ணாரு அப்படின்றதெல்லாம் அது வேற. ஏன்னா அவரு முன்னிலிருந்து அவரு எலக்ஷன்ல இருந்து ஒரு கட்சியில இருந்து அதுக்கப்புறமேட்டு அவரு ஒரு முதலமைச்சர் ஆகி பண்ணியிருக்காரு. அந்த ஒரு இயக்கத்துல இருந்து. இவர் சும்மா வந்துட்டு இதுல ஒரு திரை கவர்ச்சியில இருந்து உடனே வந்துட்டா மக்கள கவர்ந்துரும்னு நினைக்கிறாங்க. மக்கள் அதுக்கு ஏத்த மாரி இளைஞர்கள்னு சொல்ல முடியாது. மேக்ஸிமம் பெரிய பெரிய எங்க அம்மா வயசுல இருக்கவங்க கூட விஜய், விஜய், விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்றாங்க. பட் ஆனா அது என்னன்றத புரிஞ்சிக்காம ஒரு ஓட்டோட ஒரு பவர் தெரியாம அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஏற்கனவே வந்து இதுக்கு முன்னாடி வந்து இளைஞர்கள் ஓட்ட அதிகமா கவர்ந்தது சீமான் அவர்கள் தான். கண்டிப்பா. அவருடைய வளர்ச்சிய பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? இப்ப இருக்கக்கூடிய சூழல் எதிர்காலம் எப்படி இருக்கும்? கண்டிப்பா அரசியல் புரிதல்னு இருக்கிறவங்களுக்கு நாம் தமிழர் கட்சிய விட்டா வேற கட்சி தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்றேன். ஒரு அரசியல் புரிதல் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நாம் தமிழர் கட்சி தான் மெயினான கட்சியா இருக்கும். ஏன்னா திராவிடம், தமிழ் தேசியம் அப்படின்னு பேசுற இடத்துல தமிழ் தேசியம் தான் மெயின் பேசுறவங்க நாம் தமிழர் கட்சி மட்டும் தான். சீமான் அண்ணன் மட்டும் தான். ஒருத்தவங்கள இப்ப திரைக்கவர்ச்சியில இருந்து வந்தாரே விஜய், ஒரு 5 கொள்கை தலைவர வச்சிருக்காரு. அவங்க எல்லாமே நம்ம தமிழ்நாட்டுல இருந்து வந்த காமராஜர் ஐயா, வேலு நாச்சியார் இவங்க எல்லாமே வந்துட்டு ஏற்கனவே ஒரு தலைவரா இருந்து வந்தவங்க. ஒருத்த ஒரு நாட்டோட தீவிரவாதின்னு சொன்னவர, தலைவரா வச்சு வந்தவருக்கு எவ்வளவு ஒரு பவர் இருக்கும். அவர் ஒரு தீவிரவாதின்னு சொன்னவங்கள, ஒரு எங்களோட தலைவர்ன்னு சொல்லி இவ்வளவு தூரம் முயற்சி பண்ணி இத்தனை சதவீதம் வாக்கு வாங்கியிருக்காருன்னா, அவர பத்தி டிவிக்கே ஆளுங்க நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வேற ஒண்ணும் கிடையாது. வரக்கூடிய தேர்தல்ல உங்களோட ஓட்டு யாருக்கா இருக்கும்? கண்டிப்பா சீமான் அண்ணனுக்கு தான். அவருக்கு நீங்க போடணும்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க ஃபியூச்சர பத்தி யோசிச்சு மண் வளம் தான் இருக்கிறதுலயே ரொம்ப சிறந்தது. நம்மளோட தமிழ்நாட்டு இயற்கை வளம் தான் சிறந்ததுன்னு பேசுற ஒரு ஒத்தாள் தான். நீங்கலாம் என்ன நினைக்கிறீங்க? நம்மளுக்கு வசதியான வாழ்க்கை மட்டும் கிடைச்சா போதும். அது அது இது அப்படி கிடைச்சா மட்டும் போதும்னு நினைக்கிறீங்க. வசதியான வாழ்க்கைன்றது இயற்கை வளம் மட்டும் தான். அந்த இது மட்டும் உங்களுக்கு கிடைச்சா போதும். நீங்க வசதியான வாழ்க்கைய வாழலாம். அண்ணன் நெறைய திட்டம் சொல்றாரு. அத கேட்டுட்டு நீங்க ஓட்டு போடுங்க. நீங்க யாராவது ஓட்டு போடணும்னு நான் சொல்ல மாட்டேன். அண்ணன் நெறைய விஷயம் சொல்றாரு. அத நீங்க ஃபுல்லா கேட்டுட்டு அதுக்கேத்த மாரி நீங்க ஓட்டு போடுங்க. உங்க தொகுதியோட எம்எல்ஏ பேர் தெரியுமா? எனக்கு தெரியாதுங்க. உங்க தொகுதிய வந்து எம்எல்ஏ வந்து ஓட்டு கேட்டு லாஸ்ட் டைம் வந்திருப்பாரு. அவர் வந்து கடந்த 5 வருஷத்துல அவங்க குடுத்த வாக்குறுதிய நிறைவேத்திருக்காங்களா? அவங்க ஏரியாவுக்கு என்ன நிறைகுறைகள் இருக்கு? என்ன பிரச்சனை இருக்கு நம்ம ஏரியால? எனக்கு முக்கியமான பிரச்சனை, பஸ்ஸு இவுங்க உட்டது ஃப்ரீ பஸ்ன்னு உட்டாங்க பாருங்க. ம். இது ஃப்ரீ பஸ் இவுங்க உட்ருக்கவே கூடாதுங்க. பாருங்க கால் உடைஞ்சு உட்காந்துருக்கிறேன். என் வீட்ல 2 பேருமே பையனும் ஹேண்டிகிராப்பு, புருஷனும் ஹேண்டிகிராப்பு. ம். நான் வீட்டு வேலைக்கு போயிட்டு வந்து தான் எனக்கு சாப்பாட எடுத்துட்டு வந்து நான் இவுங்களுக்கு குடுக்கணும். ம். பஸ் ஏறும்போது நிப்பாட்ட மாட்டேன்றாங்க. அப்படியே நாங்க இறங்கணும்னா கூட இறங்குற ஸ்டாப்ல நிப்பாட்ட மாட்டேன்றாங்க. செந்தனிபுரம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. மேல ஏறிட்டாங்க. ஏறி அப்படியே உளுந்து இந்த கால் உடைஞ்சு உட்காந்துருக்கேன். 1 வருஷம் ஆச்சு. இன்ன வரைக்கும் நான் வேலை வெட்டிக்கும் முடியாம அப்படியே யாராச்சும் குடுக்குறத வச்சு எங்க வீட்டுக்காரரையும், என் பையனையும் காப்பாத்திட்டு வரேன். என் மகன் படிக்க போனான். கவர்மெண்ட் காலேஜ்ல ஈவிஆர்ல படிக்க போனான். இன்ன வரைக்கும் வேலையும் இல்ல. அப்புறம் எதுக்குங்க இந்த தொகுதிக்கு இப்பதான் இந்த இதே போட்டாங்க. பின்னாடி சாக்கடை போய் பாருங்க எப்படி இருக்குன்னு. கொசு கடி தாங்க முடியல. ஒரு நைட்டு நீங்க இங்க இருந்து பாருங்க. ஒரு நைட்டு தூங்கி பாருங்க. அந்த கொசுக்கடில நீங்க படுற பாடு எனக்கு அப்புறம் தான் எங்கள பத்தி நீங்க புரிஞ்சுக்குவீங்க. தண்ணி வசதி பண்ணி குடுத்துருக்காங்க. இந்த ரோடு இப்பதான் போட்டாங்க. அதுவும் ஏறுது மழை ஒரு நாள் ஃபுல்லா பெஞ்சுச்சுன்னா மழையில தண்ணி ஏறிருது. ம். இதுதான் இப்ப பஸ்ஸு எங்களுக்கு நீங்க ஃப்ரீயா விட வேணாம். விலைவாசி ஏறி போச்சு. நான் போய் ரூ. 50 ஒரு நாளைக்கு சம்பாரிக்கிறேன். அந்த ரூ. 50 சம்பாரித்தனையில நான் குடும்பம் ஓட்டுறேன். எங்களுக்குன்னு என்னங்க இருக்கு? வீடு கேட்டதுக்கு 1,50,000 கேட்குறாங்க. ம். 1,50,000 நான் அடிப்படை வசதியே இல்லாம ஒரு ரூ. 50 சம்பாரிச்சு நான் அரிசி பருப்பு வாங்குவேனா? அரிசி தான் ரேஷன்ல குடுக்குறீங்க. ரேஷன்ல அரிசி குடுக்குறீங்க. வேற என்ன அந்த அரிசிய வச்சு நாங்க எத்தன நாளைக்கு வெறும் கஞ்ச காய்ச்சி குடிக்க முடியும்? நாங்களும் மனுஷாளு தானங்க. இவ்வளோ பிரச்சனைகள் சொல்லியிருக்கீங்க. ம். இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் வந்து எவ்வளோ நாளா இருக்குது? இல்ல இதுக்கு முன்னாடி இருக்கவங்க வாக்குறுதி குடுத்து நிறைவேற்றாததுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னால இருந்தவங்களும் அந்த வாக்குறுதிய காப்பாத்தல. இப்ப இருக்கிறவங்களும்
இப்ப என்ன நாங்க வந்து பணமோ, காசோ எத பத்தியும் பேசல. எங்களுக்கு அடிப்படை வசதிய மட்டும் தான் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு இந்த கண்ணு தெரியாம உட்கார்ந்துருக்காங்க. நாங்க எங்க போவோம் இந்த மழையும் தண்ணில. வீட்ட வந்து நீங்க வீடியோ எடுத்து பாருங்க. ஒரு செவுரு கூட இல்ல. ஒரு அரசாங்கம் இதாச்சும் எங்களுக்கு உதவி பண்ணலாம்ல. ஒரு சீட்டு அடைச்சு தரலாம்ல. அது கூட இன்ன வரைக்கும் செய்யலங்க யாருமே. நானும் போய் மனுவ குடுத்துட்டு வர்றேன். குடுத்துட்டு வந்தா ஹவுசிங் போர்டு தான் இப்ப தர்றேன்றாங்க. அந்த ஹவுசிங் போர்டுக்கு ரூ. 1,50,000 கேட்கறாங்க. ரூ. 50 நான் சம்பாரிச்சு சாப்பிடனா, ரூ. 1,50,000 நான் கட்டுவேனா? சொல்லுங்க நீங்களே. இப்போ இவ்வளோ பிரச்சனையும் சொல்லியிருக்கீங்க. ம். உங்க தொகுதியில வரக்கூடிய காலங்கட்டத்துல வரக்கூடியவங்க யார் நல்லது செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? யாருக்கு உங்களோட ஓட்டு? யாரு நல்லது செய்வாங்கன்னா, இன்ன வரைக்கும் தெரியல. இன்ன வரைக்கும் யாருமே நல்லது செஞ்சதில்ல. கூப்பிட்டா என்ன ஏதாச்சும் வந்தாங்கன்னா, அந்த பிரியாணி பொட்டலம் தராங்க. அந்த பிரியாணி எங்களுக்கு செஞ்சு சாப்பிட தெரியாதா? சொல்லுங்க. அந்த பிரியாணி பொட்டலத்துக்காண்டி நாங்க ஓடணுமா? நீங்க எங்களுக்கு இந்த பணமோ, காசோ எதுவுமே போட வேணாம். விலைவாசியா குறைங்க. எங்களுக்கு வீடு வாசலா குடுங்க. இடம் குடுங்க. குடுத்து எங்கள வந்து ஒரு வாழ்க்கைய முன்னேற்றுங்க. முன்னேற்றம்னா இன்ன வரைக்கும் முன்னேறுன பாடில்ல. இப்ப உள்ள வீடியோ எடுத்து பாருங்க. எங்க இது பாம்பு மேல தொங்குதுங்க. ம். வந்து அந்த கொஞ்சம் சுத்தம் பண்ணி குடுத்தா என்ன? ஒரு போன வாரம்லாம் பாம்பு மேல தொங்குது மோட்டுல. ம். இந்த சுத்தி கொஞ்சம் அடைச்சு குடுங்கன்னா, அதுவும் மனு குடுத்தேன் கலெக்டர் ஆஃபீஸ்ல. இன்ன வரைக்கும் அதுக்கும் ஒண்ணுமே வரல. ஒரு தகவலும் வரல. ம். ஒரு தகவலும் வரல. கண்ணு தெரியாதவர் படுத்திருக்காரு. பாம்பு கொத்தி செத்துட்டா எனக்கு என் புருஷன் வந்துருவாரா? சொல்லுங்க. இப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இப்போ யாருக்கு நீங்க ஓட்டு போடலான்னு இருக்கீங்க? யார் நல்லவங்க செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? யாரங்க நம்ப முடியுது நல்லவங்கன்னு? யார நம்புறது சொல்லுங்க? யார நம்புறது? நீங்க குடுக்குற ரூ. 1000ல வாரம் நாங்க மாசம் பூரா சாப்பிட்ற முடியுமா? 20 கிலோ அரிசியும் வாரம் பூரா மாசம் பூரா சாப்பிட்ற முடியுமா? எங்களுக்கு அந்த காசு வேணாங்க. எங்களுக்கு வந்து விலைவாசிய குறைங்க. அது இல்லாம ரோட்ல வந்து நடக்க முடியல. வயசானவனும் பார்க்க மாட்டேன்றாங்க. வயசு புள்ளன்னு பார்க்க மாட்டேன்றாங்க. உங்க தொகுதியில கடந்த 5 வருடங்களா வந்து உங்க தொகுதியுடைய எம்எல்ஏ வந்து எந்த அளவுக்கு வாக்குறுதி நிறைவேற்றிருக்கிறாரு? ஏதாவது நிறைகுறைகள் இருக்கா? நீண்ட கால கோரிக்கைகள் என்ன உங்க பகுதியில இருக்கு? எங்களுக்கு கோரிக்கை வந்து வச்சதுல வந்து ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. போர் போட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல தண்ணி பைப்பு இழுத்து கொடுக்கணும். எங்களுக்கு வந்து இருக்கிற இடத்துல பட்டா வேணும். நாங்கள் 80 வருஷமா 4 தலைமுறையாக இருக்கோம். எங்களுக்கு அடிப்படை வசதின்றது எதுவுமே இல்லாத போச்சு. இப்போ தான் வந்து ரோடு போட்டு போர் போட்டு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு வேறு எந்த வசதியும் இல்லை. எங்களுக்கு இந்த இதுவும் செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். அப்படியே வந்து செஞ்சு கொடுத்தாலும் நல்லா இருந்தாலும் மக்கள் வந்து சுதந்திரமா வாழ முடியலையே. செஞ்சு கொடுத்து என்ன பிரயோஜனம்? மக்கள் வாழணும்ல. அது வாழ்றதுக்கு அதுக்கு என்னன்றத முடிவு பண்ணணும்ல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து கலாச்சாரம் ரொம்ப கெட்டு போச்சு. மக்கள் வாழ்றாங்கன்னா சுதந்திரமா வாழ முடியல. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, செயின் அறுப்பு. காரணம் போதை. இந்த போதைய வந்து யாரு ஒழிக்கிறா? போதையே அறவே இருக்கக்கூடாது. போதைய யாரு ஒழிக்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் அடுத்தடுத்து வாய்ப்பு கிடைக்கும். நாடு வந்து நல்லாவும் இருக்கும். போதைய சுத்தம் இதில வந்து நீங்க எங்கள வருத்தி, இந்த போதை எங்க குடும்பம்லாம் இன்னைக்கு வந்து இப்ப என் மருமகன்லாம் 2 பேரும் குடிகாரனா இருக்காங்க. இன்னைக்கு காரணம் யாரு? இன்னைக்கு என் பொண்ணெல்லாம் வந்து 2 பிள்ளைய பெத்துட்டு கஷ்டப்பட்டுட்டு அது வேலைக்கு போகுது. யார சொல்ல முடியும் காரணம்? இந்த வயசுலயே சின்ன வயசுலயே அவன் குடிக்கு அடிமையாகி வேலைக்கு மாட்றான். மாசத்துக்கு 1 நாள் வேலைக்கு போறான். இதனால அவங்க குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுது. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? அந்த போதை. இத உருவாக்குறது யாரு? அரசாங்கம். எந்த அரசாங்கமா இருந்தாலும் போதைய உருவாக்கிடுறாங்க. அது எதுக்குன்னு கேட்குறேன். அந்த மக்கள வருத்தி அந்த பணத்த சம்பாரிச்சு அந்த போதை தேவையா? வேற எதுலயா சம்பாரிச்சு நீங்க அரசு நடத்தலாம்ல. இந்த போதை ஒரு நடத்தி தான் அந்த அரசு நடத்தணும்னா அப்படி அந்த அரசே தேவையில்லையே. மக்கள் எதுக்கு? மக்களுக்கு தேவையில்லையே. மக்கள்லாம் கொன்னுட்டு நீ அரசு நடத்திக்க. இந்த வாழ்ற மக்கள்ல ஒரு 10 மக்கள் செத்தாலும் அரசு நடத்துறதுக்கே தகுதி இல்ல யாரா இருந்தாலும். எந்த ஒரு அரசா இருந்தாலும் சரி. அந்த போதைய ஒழிங்க. ஒழிச்சிட்டீங்கன்னா, அரசு நல்லா நடத்தலாம். எந்த அரசா இருந்தாலும். இன்னைக்கு நீங்க ரோடு போட்டு குடுக்கலாம். பைப் போட்டு குடுக்கலாம். தண்ணி வசதி செஞ்சு தரலாம். ஆனா நாங்க இருக்கணும்ல வாழ்றதுக்கு. எங்க மக்கள் இருக்கணும்ல. இன்னைக்கு அன்னைக்கெல்லாம் வந்து 100 வயசு, 101 வயசு இருந்தாங்க உயிரோட. இன்னைக்கு 20 வயசு, 25 வயசு, 30 வயசுலயே செத்து போறான். காரணம் என்ன? போதை. ஊசி ஒரு சைடு, மாத்திரை ஒரு சைடு, கஞ்சா ஒரு சைடு. இந்த மாரி சுத்தி சுத்தி நம்ம வீட்ட சுத்தி சுத்தி அசுத்தங்கள் இருந்தா, எப்படி நம்ம உயிர் வாழ முடியும்? அடுத்த தலைமுறை எப்படி வரும்? இப்ப என் தலைமுறை இதோட போச்சுன்னா, அடுத்தது என் பேர புள்ளைங்க. அந்த பேர புள்ள தலைமுறை அடுத்தது வந்து அது படிச்சு, நல்ல வேலை வாய்ப்பு தேடி நல்லா வேலைக்கு போனாதானே இந்த நாடு முன்னேறும். நாடு முன்னேறுனுச்சுன்னா, இந்தியாவே வல்லரசு ஆகும்.
எதுவுமே இல்லாத இருந்தால் எப்படி நாங்கள் வளர்க்க முடியும்? குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் நோய்வாய்ப்பட்டு போகுது. காரணம் சத்தான உணவு கிடையாது. எதுவுமே இல்லாத இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ண முடியும்? எங்களுக்கு ஒரு ஒரு வசதி செஞ்சு கொடுக்கறது பிரயோஜனம் இல்ல. வசதின்றத வசதின்றத பேர்ல இப்போ எங்களுக்கு ஒரு 100% வருதுன்னா எங்களுக்கு ஒரு 10% இப்படி செஞ்சுட்டு போயிடுறீங்க. 90% நீங்க என்ன பண்றீங்கன்னே தெரியல. நாங்க அந்த 5 வருஷம் வரைக்கும் ஆ உங்கள வந்து அத செய்யுங்க, இத செய்யுங்கன்னு கெஞ்சணும், கேட்கணும். இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து 6 பொம்பள புள்ள. எல்லாத்தையும் டிகிரி முடிச்சு படிக்க வச்சிருக்கேன். இதுவரைக்கும் கவர்மெண்ட் வேலைன்னு ஒண்ணு கூட வரல. நாங்களும் எல்லாம் எழுதி கிழுதி எல்லாம் போட்டுட்டோம். எங்க வேலை கேட்டாலும் லஞ்சம் கேட்குறீங்க. எதுக்கு லஞ்சம் குடுக்கணும்? கவர்மெண்ட் வேலைக்கு நாங்க லஞ்சம் குடுத்து சேர்ந்தா, நாங்க எதுக்கு அவ்வளோ வசதியா வருவோம்? எல்லாமே இருக்கிறதெல்லாம் எங்க வீடு கூரை வீடு. அன்னாடங்காட்சி. கூலி வேலைக்கு போனா தான் எங்களுக்கெல்லாம் சோறு. இப்படி இருக்கும்போது நாங்க எப்படி வந்து ஒரு அரசு வந்து ஒரு எங்கள மாரி ஆளுங்களுக்கு கை தூக்கி விட்டா தானே நாங்க நல்லா இருக்க முடியும். எங்கள கீழ இன்னும் அடிப்படையா வச்சுட்டு போனா நாங்க எப்படி முன்னேற முடியும்? ஒரு நாளும் முன்னேற முடியாது. அதனால இனி வர அரசு எந்த அரசா இருந்தாலும் சரி, எந்த அரசு யார் நின்னு ஜெயிச்சாலும் சரி, மக்கள வந்து பாருங்க. உங்க புள்ள குட்டி மாரியே மக்கள வந்து நீங்க பார்க்கணும். இப்ப நாங்கலாம் ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆக்கியிருக்கோம்னாக்கா, அந்த எம்எல்ஏக்கு அந்த சிஎம்க்கு வந்து நாங்க எல்லாமே வந்து அவங்க மக்கள் தான். அவங்க தான் எங்கள பராமரிக்கணும். அவங்க தான் பார்க்கணும். இப்ப நான் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு 5 புள்ளைங்க வச்சிருக்கேன்னாக்கா, அந்த 5 புள்ளைய நான் தான் பார்த்தாகணும். எங்க எங்க குடும்பம் தான் பார்க்கணும். அத விட்டுட்டு ஒரு புள்ளைய பார்த்துட்டு ஒரு புள்ளைய பார்க்கலாம் அது சிரமம் தானே! அது மாரி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கோம். வச்சிருக்கும்போது எல்லாத்தையும் ஒரே கண்ணோட்டத்துல பாருங்க. இருக்கப்பட்டவனுக்கு வேலை தர்றீங்க, காச வாங்கிட்டு வேலை தர்றீங்க. படிச்ச புள்ளைங்களுக்கு வேலை கிடையாது. படிச்ச புள்ளைங்க துணி கடையிலயும், பாசி கடையிலயும், இந்த கடையில டிகிரிய வாங்கிட்டு ஹோட்டல் கடையிலயும், குப்பை அள்ளுறதுலயும் போகுதுங்க. அப்ப எதுக்கு படிக்க வச்சுட்டு, எதுக்கு பள்ளிக்கூடம்? பள்ளிக்கூடம்லாம் இழுத்து மூடுங்க. காலேஜ்லாம் இழுத்து மூடுங்க. படிச்சு, படிச்சு அவன் இன்னைக்கு அவன் கெட்ட வழியில போறதுக்கு காரணமே அரசு தான் காரணம். அவனுக்கு படிச்சுட்டு சரியான வேலை கிடையாது. அவனுக்கு படிச்சுட்டு அந்த படிப்ப முடிச்சுட்டு, காலேஜ் முடிச்சுட்டு அவனுக்கு ஒரு வேலை இருந்துச்சுன்னா, அவன் அந்த போதை பொருள் இதுக்கெல்லாம் போமாட்டான். அந்த வயசுலயே அவனுக்கு நல்லது, கெட்டது அவனுக்கு அந்த அரசு பண்ணுச்சுன்னா, இன்னும் நாடு நல்லா இருக்கும். நாட்டு மக்களும் நல்லா இருப்பாங்க. இப்போ நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. கோரிக்கைகள் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இத வந்து வரக்கூடிய காலங்கள்ல உங்க தொகுதி எம்எல்ஏ யார் வந்தா நல்லாருக்கும்? யாருக்கு வாக்களிக்கலாம்னு நினைக்கிறீங்க? இப்ப நான் வந்து அதெல்லாம் நினைக்கலப்பா. யாரு வராங்களோ, அடுத்த தடவ அவங்கள நாங்க ஓட்டு போட நினைப்போம். இந்த அரசு நல்ல அரசா இருக்குன்னு. இப்ப எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. இன்னைக்கு வந்து அரசியல் வந்து பணம் சம்பாரிக்கிறதுல தான் குறிக்கோளா இருக்காங்க. அன்னைக்கெல்லாம் வந்து போட்டி போடுறதுக்கு ஆள் கிடையாது. இப்ப நான் சின்ன பிள்ளையா இருந்த காலத்துலலாம், ஒரு குப்பை தொட்டி எலெக்ஷன் தான் வரும். அன்னைக்கெல்லாம் யாரும் அவ்வளவா பெருசா விரும்பி போமாட்டாங்க. இன்னைக்கு வந்து மூலைக்கு மூலை வந்து ஒரு கவுன்சிலர் ஓட்டாவது நமக்கு ஒரு சீட்டாவது கிடைக்குமான்னு லட்சக்கணக்குல செலவு பண்றாங்க. ஏன் பண்றீங்க? அப்ப அதுல பணம் சம்பாதிக்கணும்னு தானே பண்றீங்க. அத வச்சு நம்ம எவ்வளவு கோடிக்கணக்குல சம்பாதிக்கணும்னு தானே பண்றீங்க. அப்ப இதனால என்ன தெரியுது உங்களுக்கு? இது ஒரு வியாபாரமா ஆயிப்போச்சு அரசியல். அரசியல் ஒரு வியாபாரம். பல கோடி. இந்த கோடியெல்லாம் எங்க போகுது? இப்ப ஏற்கனவே இவ்வளோ கடத்துல இருக்கு. இந்த கடன்லாம் யார் தல நம்ம தல தான் இருக்கு. இன்னைக்கு எதுவுமே ஒண்ணு செஞ்சுக்க முடியல. எங்களுக்குன்னு ஒரு வசதியோ, இப்ப நாங்கலாம் வந்து ஒரு நாளைக்கு இது நாங்க கூலி வேலைக்கு போனா 700, 800 மிஞ்சி போனா 1000. வெளியூர் போகணும். இங்கேருந்து கேரளா போணும். இங்கேருந்து 500 கிலோமீட்டர், 1000 கிலோமீட்டர் தள்ளி போய் வேலை பார்த்துட்டு வரணும் 2 நாள், 3 நாள். எப்படி நாங்க சமாளிக்க முடியும் விக்கிற விலைவாசிக்கு? இந்த விலைவாசிலாம் வேற தாறுமாறா ஏறி போச்சு. எதையுமே எங்களால சமாளிக்க முடியல. அதனால இப்போ இப்போ ஈரான்ல சண்டை நடந்துட்டு போர் நடக்குது. என்ன கேட்டா 3ஆம் உலக போர் வரணுன்றேன். வந்து எல்லாமே சாகணுன்றேன். இப்ப இங்கெல்லாம் ஒரு குண்டு போட்டா போதுன்றேன். நாங்கலாம் போயிடலாம்னு நெனைக்கிறோம். ஏன்னா அந்த அளவு இருக்கு எங்களுக்கு வறுமை, கஷ்டம், சிரமம். ஏன்னா நாங்க வளர்ந்துட்டோம். இனி எங்க பேர பிள்ளைங்க வளர்றது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு கஷ்டப்பட்டு அதுங்க வளரும்போது நாங்க உயிரோட இருந்து பார்த்தோம்னா நாங்கலாம் அழுதுருவோம். அதனால இப்பயே எல்லாத்தையும் குண்டு போட்டு கொன்னுட்டாங்கன்னா நல்லா இருக்கும் எங்களுக்கு. ஏன்னா அவ்வளோ வருத்தத்தோட நான் வந்து சொல்றேன். ஏன்னா ரொம்ப எனக்கெல்லாம் வேலை கிடைக்காதனால நான் கூலி வேலை. கூலி வேலை செஞ்சு 4 தலைமுறையா இருக்கும். ஏன்னா நானே இங்கேயே பொறந்தேன். எனக்கு 54 வயசு ஆச்சு. இங்கேயே பொறந்து வளர்ந்து. எங்க அம்மா, அப்பா வந்து 25 வருஷம். அப்போ 80 வருஷமா இங்க இருக்கோம். 80 வருஷத்துல என்ன அடிப்படை இருக்குன்னு நீங்க சுத்தி பார்த்துக்கலாம். ஒண்ணு ஆனா இந்த தடவை எங்களுக்கு வந்து கேட்டதுக்கு கோரிக்கைக்கு ரோடு போட்டு குடுத்துருக்காங்க. போர் போட்டு குடுத்துருக்காங்க. இத போட்டு குடுத்துருக்காங்க. இத வச்சு நம்ம சந்தோஷமா இருக்கணும். நம்ம புள்ள குட்டி நல்லா இருக்கணுமே! நம்ம புள்ள குட்டி நல்லா படிக்கணும். கல்வி இருக்கு. பள்ளிக்கூடம் போங்கன்றீங்க. ஆ ஓசியில சோறு போடுறீங்க. எல்லாமே தர்றீங்க. அது படிச்சு முடிச்சு எங்க வேலை கிடைக்குது? சுத்திக்கிட்டு தான் இருக்குங்க. சுத்திக்கிட்டு அ க கஞ்சா குடிக்கவும், ஊசி போடவும், மாத்திரை போடவும், இப்படி போனா அப்புறம் எதுக்கு அந்த படிக்க வச்சு, எல்லாம் அது இது படிக்க வைக்காம கூலி வேலைக்கு தான் இழுத்துட்டு போணும் இனிமேட்டு புள்ளைங்களலாம்.
ஆமா. உங்க தொகுதியில, உங்க பகுதிகள்ல வந்து என்ன வாக்குறுதிகள் வந்து கடந்த காலங்கள்ல எம்எல்ஏ வந்து நிறைவேற்றிருக்காங்க? எவ்வளோ 100% நிறைவேற்றிருக்காங்களா? இல்ல நிறை குறைகள் இருக்குதா உங்க பகுதியில? குறைங்கலாம் நிறையா இருக்குப்பா. ஒரே ஒரு விஷயம் எங்களுக்கு செஞ்சு குடுத்துருக்காங்க. இந்த ரோடு போட்டு குடுத்துருக்காங்க. இந்த சாக்கடை கட்டி குடுத்துருக்காங்க. அது ஒண்ணு மட்டும் தான் செஞ்சு குடுத்துருக்காங்க. என்ன குறைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க நம்ம ஏரியால? குறைங்க நெறையா இருக்குப்பா. நல்ல தண்ணி இல்ல. வூட்டுக்கு பாத்ரூம் வசதி அவங்களுக்கு பத்தல. ஏன்னா இந்த 70 வருஷமா அந்த இடத்துல இருக்க யாருக்குமே சரியான பட்டா கிடையாது. எந்த ஒரு வசதியுமே இல்லாம இருக்கு அந்த ஏரியால. இப்போ தமிழ்நாடு அரசு மகளிருக்கு வந்து நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. இலவசமா பஸ்ல பேருந்து பயணமா இருக்கட்டும், மாசம் ரூ. 1000 மகளிர் உதவித்தொகையா இருக்கட்டும். அந்த மாரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, இப்போ குழந்தைகளுக்கு பள்ளியில காலை உணவு திட்டம் அந்த மாரி விஷயம் பண்ணியிருக்காங்க. இத பத்தின உங்களோட பார்வை என்னவா இருக்கு? காலை உணவு திட்டம் அது அப்பையிலேருந்து இல்லப்பா இருக்குது. இவரு வந்து மட்டும் தரலையாயா? அப்பையிலேருந்து இல்லப்பா இருக்கு காலை உணவு திட்டம். இப்போ இப்போ கவர்மெண்ட்ல வந்து அரசு வந்து ஃப்ரீயா பஸ் விட்டுருக்காங்க. ரூ. 1000 மகளிர் உரிமை தொகை. அத பத்தி உங்களுக்கு கருத்து என்னவா இருக்கு? அது வந்து ஃப்ரீன்னு சொல்ல முடியாதுப்பா. பஸ்ல ஏறி போய் நின்றுக்கிட்டாங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரீயா பஸ் குடுக்கறோம்னு கேட்கறாங்க. நாங்க ஃப்ரீயா பஸ் கேட்கவே இல்லையே. எங்களுக்கு ஃப்ரீயா பஸ்ஸும் தேவையில்ல. பஸ்ஸுக்கு ரூ. 8 கம்மி பண்ணி போட்டு எல்லாத்தையும் விலைவாசி ஏத்தி விட்டா நாங்க என்ன பண்ண முடியும்? இப்போ மத்திய சொல்லுங்க அரசினோட பாப்போம். அது திட்டம் இந்த இடத்துலலாம் நிக்கவே மாட்டேன்னுது பஸ் எல்லாம். இப்போ மத்திய அரசு வந்து நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது வீட்டுக்கு வீடு பைப்பு போடுறது, இலவசமா வீடு தர்றது, அந்த மாரி திட்டங்கள் ஏதாவது அதெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா எங்க ஏரியாக்கு. இங்க இந்த வரல. ஏரியாவுக்கு நான் ஒண்ணு கூட செய்யல. இப்ப இருக்க காலகட்டத்துல பல்வேறு விதமான போட்டிகள் இருக்கு நம்ம ஏரியால. அதாவது எம்எல்ஏக்கு நிக்கிறதுல யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு பெரிய சவாலா இருக்கு. உங்கள பொறுத்தவரைக்கும் யார் வரும்னு நினைக்கிறீங்க? யார் வந்தா நல்லா செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களோட ஓட்டு யாருக்கா? எங்க ஓட்டு வந்து யாருக்காக யாரு நல்லது செய்றாங்களோப்பா, பொம்பளைங்களுக்கு பாதுகாப்பு யார் ஒருத்தவங்க குடுக்குறாங்களோ, அவங்களுக்கு எங்க ஓட்டு கிடைக்கும். பொம்பளைங்களுக்கு சின்ன பிள்ளை 2 வயசு பிள்ளையில இருந்து 88 வயசு கிழவி மட்டும் பாதுகாப்பு இல்ல. எப்படி நாங்க எல்லாம் வெளிய போயிட்டு நாங்க எப்படி வெளிய வர்றது? அந்த ஒரு பாதுகாப்பே இல்லாத ஆட்சி எதுக்கு? ஆனா பொம்பள பிள்ளைங்கள மெயினா அவங்க சொல்றாங்க பொம்பளைங்களுக்கு தான் உதவி செய்றோம். பொம்பளைக்கு தான் செய்றாங்க. பொம்பளைங்களுக்கு பிள்ளைங்கள வந்து பாதுகாப்பு இல்லையே. என்ன பண்றது? பாதுகாப்பு யார் குடுக்குறாங்களோ அவங்களுக்கு பாதுகாப்பு யாரு பொம்பளைங்கள பிள்ளைங்கள மொதற்கொண்டு 2 வயசு பிள்ளை மொதற்கொண்டு 88 வயசு மட்டும் பாதுகாப்பு இல்ல. நல்லா பொம்பளைங்க நல்லா யோசிக்கணும். அவங்கவங்களுக்கு பிள்ளைங்க இருக்கும். பொம்பள பிள்ளைங்க இருக்கும். மருமவ இருப்பா. அக்கா, தங்கச்சி எல்லாமே இருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கணும் பொம்பளைங்க. இன்னைக்கு இப்ப 2 வயசு பிள்ளைங்க நடக்குதுக்கு நாளைக்கு நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு நடந்தா என்னங்க பண்றது? அது ஒண்ணு மட்டும் அது ரொம்ப மெயின் காரணம் அது மட்டும் தாங்க. என் பேர் சண்முகம். உங்க தொகுதியினுடைய எம்எல்ஏ பேர் தெரியுமா? எம்எல்ஏ பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இனிக்கோ இறுதியராஜ். கடந்த 5 வருடத்துல அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? அவர் குடுத்த வாக்குறுதிகள் 100% நிறைவேற்றிருக்காரா? இல்ல இன்ன வரைக்கும் ஓட்டு கேட்க வந்து ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா, மகேஷ் பொய்யாமொழி இருந்தாப்புல. வந்து இந்த ஏரியாக்குன்னு பொறுத்தளவுக்கு ஓட்டு கேட்க மட்டும் தான் வராங்களே தவிர, அதுவும் அந்த ஓட்டு போட்டு ஜெயிச்சுட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த தொகுதியில என்ன என்ன நடக்குது? என்னென்ன நிலவரத்துல இருக்கு? அப்படின்றது எதுவுமே தெரிஞ்சுக்க மாட்டேங்குது. வரவும் மாட்டாங்க. அதாவது அவங்க அவங்க அந்த விஷயத்துல வந்து பயனடைஞ்சுட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் மக்கள் வந்து எதுல பாதிக்கப்படுறாங்க? மக்களுக்கு என்னென்ன தேவைன்றதே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. வரவும் மாட்டேங்கிறாங்க. இப்போ நம்ம பகுதியில கொடுத்த வாக்குறுதிகள் ஏதாவது நிறைவேற்றிருக்காங்களா? ஏதாவது நிறைவேற்றப்படாம இருக்குதா? இல்ல இப்ப திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், இவங்க 2 கட்சி தான் பார்த்தோம்னா 5, 5 ஆண்டு ஆள்றாங்க. அப்படின்றப்போ அவங்க குடுக்குற வாக்குறுதியெல்லாம் ஓகே. ஸ்டார்ட்டிங்ல எல்லாத்துலயுமே கையெழுத்து போடுறாங்க. ஆனா மக்களுக்கு இன்ன வரைக்கும் வந்து ஒரு விடிவு காலம்ன்றது பொறந்ததே கிடையாது. இலவச பேருந்துன்றாங்க. ஆனா மக்கள் கைய காட்டி நிப்பாட்டுனா அந்த இடத்துல நிப்பாட்டவே மாட்டேங்கிறாங்க. பள்ளிக்கூடம் போற புள்ளைங்கலாம் பார்த்தோம்னா கஷ்டப்படுறாங்க ரொம்ப. அவங்க ஒரு எக்ஸாமினேஷன்ல வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னா கூட பஸ் ஸ்டாப்பிங்கே பண்ண மாட்டேங்கிறாங்க யாருக்குமே. அதே மாரியே இப்போ புதுசா பேருந்து விடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டார்ட்டிங்ல அந்த கவரேஜ் ஆகுறதுக்கு மட்டும் தான் ஒரு 4 பஸ்ஸோ, 5 பஸ்ஸோ கவர்ல காட்டுறாங்க. ஆனா இப்ப போய் அந்த பஸ்ஸ செக் பண்ணோம்னா எல்லாம் ஓட்ட உடசலா தான் போகும். அதுல மக்கள் வந்து போறதே ஆபத்து. எனக்கு தெரிஞ்சு பாதிப்பு தான் இருக்கும். இப்போ அரசு வந்து பல்வேறு நலத்திட்டங்கள் நாங்க அறிவிச்சு தமிழ்நாடு வந்து வளர்ச்சி திட்டத்துல முன்னிலையில இருக்கோம். அது இந்தியாவில நம்பர் 1 மாநிலமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ம். அதுல முக்கியமா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இலவச மகளிர் பேருந்து பயணமா இருக்கட்டும், கலைஞர் ஒரு உதவித்தொகையா இருக்கட்டும், அது தவிர வந்து காலை உணவு திட்டமா இருக்கட்டும், தமிழ் புதுவன் திட்டமா இருக்கட்டும், நான் முதல்வன் திட்டம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்றாங்க. இத பத்தின உங்களுக்கு கருத்து இப்ப என்னவா இருக்கு? இலவச பேருந்துன்னு சொல்றாங்க. இலவசமா குடுத்து மக்கள் பாதிப்பு தான் படுறாங்க. இப்ப கட்டணத்த அவங்க குறைச்சா கூட மக்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த இலவசம்னு சொல்லிட்டனால தான் யாருக்குமே இங்க பயனே கிடையாது எதுலயுமே. சத்துணவு திட்டம்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடில இருந்து நான் படிக்கும் போதுல இருந்தே காலை உணவு திட்டம் இருக்கு. இவங்க ஆட்சிக்கு வந்தோனே மட்டும் தான் காலை உணவு திட்டம் ஒண்ணு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. ஸ்டார்ட்டிங்ல இருந்தே இந்த காலை உணவு திட்டம்லாம் இருக்கு. எல்லாமே மக்களால தான் வந்து உருவாகுறாங்களே தவிர, மக்கள் கையில தான் ஒவ்வொரு ஓட்டும் இருக்கு. அவங்களோட பவர் தெரியாம மக்களே அந்த ரூ. 1000 ரூ. 2000 குடுக்குறத மக்கள் வாங்கிக்கிட்டு, நம்பிக்கையோட அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. ஆனா மக்களுக்கு வந்து இவங்க அமைச்சரா இருக்கிறவங்க யாருமே நம்பிக்கையா இருக்க மாட்டேங்கிறாங்க.
இப்போ மத்திய அரசு வந்து நிறையா மக்களுக்கு வந்து எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் எல்லா மாநில மக்களுக்கும் நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதில் முக்கியமான விஷயம் ஆவாஸ் யோஜனாங்கிறது இலவச வீட்டு திட்டம். அதை தவிர ஜல் ஜீவன் சொல்லிட்டு வீட்டு வீடு குழாய் திட்டங்கள். இந்த மாதிரி எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. வீடுக்கு கழிப்பறை கூட வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. இது நம்ம பகுதியில் ஏதாவது பயனடைஞ்சிருக்கீங்களா? ஏதாவது நலத்திட்டங்கள் வந்திருக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து? இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பார்த்தோன்னா அப்படி எதுவுமே வரல. இதுக்கு முன்னாடி வந்ததா என்னன்னு கூட தெரியல. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த தொகுதியில் இருக்க மக்கள் எல்லாமே ஒரு ரயில்வே இடத்துல தான் இருக்காங்க. அப்படின்ற மக்களுக்கு வந்து இங்கே நிரந்தரமான ஒரு வீடு, பட்டா, வீட்டு மனைன்றது எதுவுமே கிடையாது. அதை கேட்டாங்கன்னா, நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்க, நாங்கள் எப்படி எதாக இருந்தாலும் பண்ணி தரது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ஓட்டு கேட்க மட்டும் இந்த இடத்துக்கு வர தெரியுதுல்ல. அப்படின்றப்ப கஷ்டப்படுற மக்களுக்கு அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வீடு தானே கேட்குறாங்க, இருப்பிடமா. இப்போ மக்களுக்குன்னு செயல்படுறது தான் கவர்மெண்ட். அதுவே வந்து மக்களுக்கு எதிராக நிற்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த மக்கள் தான் யோசிச்சு சிந்திச்சு வாக்களிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ பரபரப்பான அரசியல் களத்தில் இப்போ இந்த தொகுதியில் வந்து நிறைய கட்சியிலேருந்து நிற்கிறாங்க. டிஎம்கே, ஏடிஎம்கே, நாம் தமிழ் நிறைய கட்சியில் நிற்கிறாங்க. கண்டிப்பா. இதில் வந்து யார் வந்தால் உங்கள் தொகுதிக்கு நல்லது செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? யாருக்கு ஓட்டு போடலாம்னு நினைக்கிறீங்க உங்களோட? எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சி வர்றது ரொம்ப நல்லது. நாம் தமிழ் எதனால நீங்கள் வாக்களிக்கணும்னு நினைக்கிறீங்க? எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் முன்னெடுத்து அவங்க தான் நிற்கிறாங்க. மக்களுக்குன்னா முன்னாடி வந்து நிற்கிறதே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். மக்களோடு சேர்ந்து இணைந்து போராடுற ஒரு கட்சின்னு பார்த்தோன்னா, அதுவும் இல்லாமல் இப்போ உள்ள காலகட்டத்தில்ன்றப்ப எவ்வளோ நிலவளங்கள்லாம் அழிக்கப்படுது. அதுக்காக குரல் கொடுக்குற ஒரு மனுஷன் தான் சீமான். அதனால நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடலாம். நீண்ட நாளாக வந்து என்ன கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் இருக்குது? இந்த விஷயம் இவங்க வந்தால் பண்ணுவாங்க, இல்லை வரக்கூடிய ஆட்கள் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க. என்ன விஷயமா இருக்கும்? எங்கள் தொகுதியில் எப்படின்னா, கார்ப்பரேஷனில் வந்து எங்கள் இதில் நிறைய பேர் லேடிஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இந்த 4 வருஷமாகவே அவங்களுக்கு வேலை பர்மனெண்ட் பண்ணி தரேன் அப்படின்னு ஒரு இது சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதை ஒரு நிறைவேற்றி தர மாட்டேங்கிறாங்க. சப்போஸ் ஆட்சி மாறி அவங்களுக்கு ஒரு வேலை வந்து எத்தனையோ வருஷமாக ஒரு 15 வருஷத்துக்கு மேலே கூட ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் ப்ரைவேட்டாக தான் ஒர்க் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ஒர்க்காக அது கிடைக்க மாட்டேங்குது. அப்படி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அது கவர்மெண்ட் ஒர்க்காக கொடுக்குற மாதிரி, ஏன்னா இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது காலம் முடிகிற வரைக்கும் அவங்க ப்ரைவேட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஒர்க்காக அது அவங்களுக்கு தரணும்னு நான் நிறைவேற்றிக்கிறேன். இது வரைக்கும் டிஎம்கே இருந்து அவ்வளோக்கும் எதுவும் செய்கிறாங்க. அது அவ்வளோக்கும் ஒரு உருப்படியான ஒரு இதாக செய்ய மாட்டேங்கிறாங்க எதுவும். மேபி புதுசாக இப்போ டிவிகே விஜய் அவர்கள் வர இது பண்ணுறாரு. சப்போஸ் அவங்க வந்தால் எப்படி இருக்குன்னு தெரியல நமக்கு. வேணால் போட்டு பார்க்கலாம். அவருக்குன்னு ஒரு தடவை அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து அவர் வந்தால் எப்படி இருக்க ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். எல்லோரும் போடலாம். இப்போ அவங்க வந்தாங்கன்னா அவங்க வாக்குறுதிகளை வந்து கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க, நீங்கள் நம்புறீங்களா? நம்புகிறோம். ஏன்னா இப்போதைக்கு எல்லாமே யூத் எல்லாமே அவங்களுக்கு தான் போடுவாங்கன்னு ஒரு ஃபேவரில் இருக்குது. பட் ஆனால் நிறைய இஷ்யூனால ஓட்டு நல்லா உடையிற மாதிரி இப்போ ஒரு ப்ராப்ளம்னு இந்த தடவை இதாகும். சரி, இப்போ கண்டிப்பாக ஒரு ஆளுக்குன்னு இந்த தடவை இதாவது நிறையா பேருக்கு உடைய தான் செய்யும். இப்போ கடந்த காலங்களில் உங்கள் தொகுதியோட எம்எல்ஏ உங்கள் தொகுதிக்கு வராரா? அவருடைய வாக்குறுதிகள் ஃபுல்லாக நிறைவேற்றிருக்காரா? மக்களுடைய கருத்து என்னவா இருக்குது? இவ்வளோ வருஷமாக இது பண்ணல, இந்த 4 வருஷமாக பண்ணாமல் இப்போ இந்த 6 மாதமாக தான் ஓரளவு எல்லாம் பண்ணுறாங்க. என்ன மாதிரி விஷயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஏரியாவில் எதுவும் லைட் ஏரியாட்டினா அதை இது பண்ணுறது, ஏரியாவில் தண்ணி வசதி இல்லாட்டினா அந்த இது இப்போ எலெக்ஷன் வர டைம்னால பண்ணுறாங்க. இல்லைன்னா அதெல்லாம் இவ்வளோ வருஷமாக இந்த 3 வருஷமாகவும் பார்க்கல. எதுவும் இப்போ தான் ரீசெண்டாக பண்ணுறாங்க. இப்போ தமிழக அரசாங்கம் வந்து மக்களுக்கு வந்து முக்கியமாக பெண்களுக்கு நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது கலைஞர் உரிமை தொகையாக இருக்கட்டும், இலவச பேருந்து பயணமாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த இலவச திட்டங்களை பற்றி உங்களோட கருத்து என்னவாக இருக்கும்? ஒரு இளைஞராக உங்களுடைய கருத்து என்னவாக இருக்குது? பெண்களுக்கு இதெல்லாம் கொடுக்குறாங்க. இதே ஒரு சில கேஸ்ட்டு பார்த்து ஒரு சில இதுக்கு இதாகுது. எல்லா கேஸ்ட்டு பொண்ணுங்களுக்கும் பெண்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கணும். காலேஜில் ஸ்காலர்ஷிப் தராங்கனாலும் ஒரு சில கேஸ்ட்டு பொண்ணுங்களுக்கு தான் தராங்க. எஸ்சி எஸ்டி அப்படி ஒரு இதில் மட்டும் தான் தராங்க. எல்லா கேஸ்ட்லேயுமே தர மாட்டேங்கிறாங்க. உயர்ந்த கேஸ்ட்டுன்னு உள்ளவங்களுமே கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி பார்த்து கொடுக்கணும். எல்லா கேஸ்ட்டும் பார்த்து கொடுக்கணும். லேடிஸ்னால் லேடிஸ் எல்லாருக்குமே கொடுக்குற மாதிரி இருக்கணும். இப்போது சமீப காலங்களில் மத்திய அரசினுடைய திட்டங்கள் வந்து நிறைய மக்களுக்கு சென்றடைஞ்சிருக்குதா? அது முக்கியமாக சொல்லப்போனால் ஜல் ஜீவன் சொல்லிட்டு வீட்டுக்கு வீடு குழாய் அமைக்கிறது, இலவச மருந்தகங்கள், இலவசனா விலை குறைவான மலிவான மருந்தகங்கள், இலவச வீடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மத்திய அரசு பண்ணியிருக்கிறாங்க. அது உங்கள் ஏரியாவில் எல்லாத்துக்கும் போயிருக்குதா? உங்களை சேர்ந்துருக்க நலத்திட்டங்கள்? வீடு தேடி மருத்துவம்னு எங்கள் ஏரியாலலாம் இப்போ பண்ணுறாங்க.
அது ஒரு 3 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அது லேடிஸ்ங்களுக்குலாம் அது மாதிரி ஒர்க்கு கொடுத்து இப்போ ரீசெண்டாக இந்த 3 வருஷமாக தான் அது பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஒரு நல்லா ரீச் ஆகுது. வீடு தேடி மருத்துவம், வீட்டுக்கே வந்து உடம்பு முடியாதவங்களாம் மாத்திரை கொடுக்குறது அதெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ 2026 சட்டசபை தேர்தல் வரப்போகுது. இதில் யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க, எதனால்? நான் விஜய்க்கு போடலான்னு தாங்க அந்த வாட்டிலாம் இருக்கிறோம். என்ன காரணங்கம்மா? நாங்கள் வந்து தண்ணி வசதி எங்களுக்கு ஒரு பாத்ரூமுக்கோ எதுக்கோ இல்லை. இந்த பிராந்தி கடை எங்களுக்கு 3 நாள் போதும். நான் 4 மோகம் பத்திரிக்கா நான் பேப்பர் பொறிக்கலாம் சொல்லிட்டுங்கிறேன். அதனால வந்து பிராந்தி கடையில் என் பிள்ளைங்க கொட்டுது. எங்களுக்கு வீடு வசதி இல்லை. 3 லட்ச ரூபா கொடுத்து என் பிள்ளைங்களுக்கு வீடு வாங்கி கொடுக்க முடியாது. அப்படியே 20 பேத்துக்கு தான் கொடுத்தாங்க, எங்களுக்கு கொடுக்கலங்க. இந்த சந்தை நம்பிலாம் 60 வருஷமாக இருக்கிறோம். 2-3 தலைமுறைக்கு இங்கேயே தான் கிடக்கிறோம். ஆனால் ஓட்டு வாங்குறாங்க, செய்கிறோம், அது போயிடறோம், உங்களுக்கு கல் போட்டு தரோம், அது போட்டு தரோம், வீடு உங்களுக்கு இடம் வாங்கி தரோங்கிறாங்க. எங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. இப்போ வரக்கூடிய விஜய்லேருந்து விஜய் கட்சியிலேருந்து யாராவது வந்தால் செய்வாங்கன்னு நம்புறீங்களா? ஏதோ அவங்க செய்கிறாங்களான்னு பார்ப்போம். இந்த வாட்டியாச்சும் விட்டு பிடிக்கணும்ல, அதுக்காக தான் அவருக்கு போடலான்ட்டு இருக்கோம். இப்போ கவர்மெண்ட்லேருந்து இப்போ உங்களுக்கு இலவசமாக பஸ் விட்ருக்குறாங்க, இலவசமாக மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நாங்கள் ஏப்டாட்டு போடுறோம்ப்பா. நாங்கள் பொழப்புக்கு போகிறோம், பேப்பர் பொறுக்க போகிறோம். 10 பேர் எழுதிச்சுன்னா அங்கே போய் எட்ட போய் நின்றுக்குவோம். கேட்டால் என்னம்மா குந்துமா என்ன டிக்கெட் எடுத்து வராப்பலாங்கிறான். நாங்களே அதே ஒரு இதாக அழைகிறோம். ஆட்டோவில் போவோம், ஒரு நேரம் ஏற்ற மாட்டான். மூட்டையை நாயை வெட்டாப்புல வெட்டுவோம். மூட்டையை கண்டாவே நாயை வெட்டாப்புல வெட்டுவோம். அதுக்காக 10 ரூபா போட்டு டீ குடிக்கிறோம். 10 ரூபா கொடுத்து பஸ்ஸுக்கு வரல. அதெல்லாம் வந்து ஒரு எங்களுக்கு ஒரு பெண்களுக்கு ஒரு அய்மானமாகவே இருக்குது. நாங்களாம் வெளியே போகிறவங்க. இப்போ விஜய்க்கு வந்தால் எல்லாம் சரி பண்ணுவார் நினைக்கிறீங்களா? ஏதோ சரி பண்ணலாம். பஸ் சீட்லாம் போட்டோங்க. எங்களுக்கு வந்து எங்களுக்கு குடிநீர் தண்ணியும் எங்களுக்கு இதில் ஒரு வரிப்பில் போட்டு கொடுத்தாலும் சரி, எங்களுக்கு வேறு இடம் கொடுத்தாலும் சரி, இந்த மக்களை வச்சுக்கிட்டு நாங்கள் கிடக்கணும். நாங்களாம் 3-4 பேர், ஒரு வீட்டில் 4 குடும்பம் 5 குடும்பம் இருக்குங்க. படுக்க போடுவோம், இடம் இல்லாத இருக்கும். அதுக்கெல்லாம் விஜய்க்கு போடலாம். ஏன்னா ஏழை மக்களுக்கு செய்கிறான் இருக்கிறாரு. அதுக்காக நாங்கள் இந்த வாட்டி மாறி பார்ப்போம். அவரும் செய்யலான்னா விட்டுருவோம். உங்களுடைய தொகுதியினுடைய எம்எல்ஏ யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியும். இனிக்கு இருதயராஜ் அவர்கள் வந்து கடந்த 5 வருஷத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்காரா? எந்த அளவுக்கு, எந்த சதவீதம் வந்து நிறைவேற்றிருக்காரு? அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது? உங்களுக்கு கருத்து என்னன்னு? எலெக்ஷன் கேட்டு அந்த இதோட சரி அவரை பார்த்தது. அதுக்கப்புறம் இந்த 5 வருஷத்தில் இந்த பக்கத்து ஆளையும் காணும், அட்ரஸையும் காணும். இப்போது அவர் முக்கியமாக ஏதாவது வாக்குறுதிகள் இது பண்ணித்தரேன் நம்ம ஏரியா மக்களுக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது பண்ணாமல் விட்டுருக்கிறாரா? அந்த மாதிரி ஏதாவது? அது மாதிரி நிறையா இருக்குது. ஏதாவது 1-2 சொல்லலாமா அதை பற்றி? 1-2 என்ன சொல்ல, ஏரியா வசதி எதுவுமே சரியில்லை. வெளியூர் பணம் வாங்குறாங்க, ஆனால் பாதி பேத்துக்கு போய் சேரலை இன்னும் மக்களுக்கு. அது எல்லாத்துக்கும் சேர்ந்தா இன்னும் நல்லா இருக்கும். இப்போ தமிழக அரசோட திட்டங்கள், நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், இலவசமாக மகளிர் பயணமாக இருக்கட்டும், மாதம் 1000 மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், இலவச வீடு, அந்த மாதிரி நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்னவாக இருக்குது? அது எங்கள் பணம் தான். எங்கள் பணத்தை எடுத்து எங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு அதிகாரம் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. சரிங்களா? அது சொல்கிறத ஒழுங்காக செஞ்சு கொடுத்தா நேராக அவரை நாங்கள் தூக்கி வச்சு பேசுவோம். எதுவும் செய்யாதனால தான் நான் குறையிடுறேன். அந்த நேரம் வரானுங்க, எலெக்ஷன் கேட்குறப்ப அம்மா தையான்னு காலில் விழுகிறானுங்க. எலெக்ஷன் முடிஞ்சோடனே நீ யார் பெஸ்ட்டு வெளியே போ நாருதுங்கிற மாதிரி பேசுகிறானுங்க. இப்போது மத்திய அரசனோட திட்டங்கள் நிறைய, இந்த இலவச வீடாக இருக்கட்டும், வீட்டுக்கு வீடு குடிநீர் பைப்பாக இருக்கட்டும், மற்ற திட்டங்கள் இந்த மாதிரி ஏதாவது மக்களுக்கு சென்றடைஞ்சிருக்குதா? அதை பற்றி ஏதாவது தெரியுமா? அப்படி ஒன்றும் நடக்கல. அப்படி நடந்தால் நானே எடுத்து சொல்லிடுவேன். இப்போது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு வந்து இப்போ நம்ம இது மாநகராட்சியாக இருக்கனால மாநகராட்சியிலேருந்து இந்த விஷயங்கள் ஏதாவது பண்ணி கொடுத்துருக்காங்களா? இந்த நம்ம இந்த பகுதியை டெவலப் பண்ணுறதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்துருக்காங்களா? அதை பற்றி ஏதாவது? ஒரு டெவலப்பும் இல்லை. எப்படி இருக்கோமோ அப்படியே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நீண்ட காலமாக நம்ம பகுதியில் என்ன கோரிக்கைகள் இருக்குது, என்ன நிறைகுறைகள் இருக்குது, என்ன சரி செய்யணும்னு விரும்புகிறீங்க நீங்கள்? நான் சின்ன வயசுலேருந்து இந்த ஏரியாவில் வளர்ந்துருக்கேன். இந்த ஏரியாவில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் அடுத்த தலைமுறை இன்னும் இங்கே தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு வரிசைத்து இல்லை. எப்படி சொல்ல, கல்வி சரியான கல்வி கிடையாது, பெண்களுக்கு சரியான பாதுகாப்பு கிடையாது, ரோட்டு வசதி கிடையாது, சாக்கடை வசதி கிடையாது. இதுலேயே தின்றோம், இதுலேயே பேல்றோம். இது இப்படி தான் எங்கள் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. இதில் அடுத்து வரக்கூடிய ஆட்கள் இதை செய்வாங்க நம்புறீங்களா? யார் வந்தால் நல்லாயிருக்கும்? உங்களோட ஓட்டு யாருக்கா இருக்கும்? விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க செஞ்சால் இன்னும் நல்லா இருக்கும் மக்களுக்கு. அவங்க செய்வாங்கன்னு நம்பிக்கை இருக்குதா? நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அந்த இதுலேயே அறிவிச்சிருக்காரு, ஏழைங்களுக்கு எல்லாத்துக்கும் சொந்த வீடு வாங்கி தரேன்னு. அது செஞ்சால் நல்லா இருக்கும். அப்படி அவரும் அப்படி பண்ணாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இனிமேல் எங்களில் ஒருத்தனாக தான் எலெக்ஷனில் நின்று போராடணும், மக்களில் ஒருத்தனாக.